எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் டிஸ்பென்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து எங்கே ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து நமக்கு எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது. பட் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சூஸ் பண்ணேன். இதோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணேன். எப்போவுமே வந்து எந்த ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தாலும் ரிவ்யூஸ் கண்டிப்பாக முக்கியம். ரிவ்யூஸ் பார்த்துட்டு சில பேர் வந்து அது ஃபோட்டோ கூட போட்டிருப்பாங்க, சில பேர் வீடியோ கூட போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். இது மேலே வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எப்பவும் போல் ஒரு ப்ளூ கலர் பேக்கெட் வந்துச்சு. இந்த பாக்ஸ் சுற்றில வந்து செம்மையாக வந்து பபுள் ட்ரப்பில் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் வர்றதுக்காக ஃபுல்லாக வந்து பபுள் ட்ரப்பில் கவர் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாத்தையும் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் காட்ட முடியல. ஸோ பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ சைனா லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணும் போதே வந்து கிளியராக பார்த்து ஆர்டர் பண்ணிடணும். இதுக்குள்ளே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பொருள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நமக்கு அந்த கேன்குள்ளே வந்து செட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பைப்பை வந்து நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஒன்று வந்து இது கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து ஒரு சார்ஜர். இதுக்கு வந்து இந்த கேபிள் மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடாப்டர் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ரெட் கலரில் வந்து லைட் எரியும். ஸோ இந்த கேபிள் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. கரண்ட் எல்லாமே கரெக்டாக சப்ளை ஆகுது. இதான் வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இது வந்து நமக்கு தரமாட்டாங்க. இது வந்து நான் தனியாக வேறோட சார்ஜர்லேருந்து எடுத்து வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். வெறும் நமக்கு ஒயர் மட்டும்தான் வரும். ஒயரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஒரு அடி அந்த லென்த் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு கேனோட கீழ்ப்பகுதி வரைக்கும் போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம கேனுக்குள்ளே விட்டுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து வந்து ஒரு ரப்பர் ஸ்மெல் வருது. அதனால் நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேனுக்குள்ளே விட்டுடலாம். ஏன்னா நமக்கு தண்ணி வந்து குடிக்க போகிறோம் இல்லையா, குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதை ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம், சும்மாவே இப்படி வாஷ் பண்ணிங்கன்னா போதும். வாஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தண்ணியெலாம் வந்து இப்படி வெளியே எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஹோல்ஸ் வழியாக இதை வந்து இப்படி ஃபிட் பண்ணணும். நல்லா இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். அவ்வளோதான். இது கீழே வந்துச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து இந்த ஷேப்பில் வரும். ஸோ மேலே வந்து நம்ம இப்படி தூக்குன மாதிரி கொஞ்சம் ஃபிட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் நம்ம வாஷ் பண்ண ஒயர் இருக்கு இல்லையா, அதோட ஒரு பகுதி, அதாவது இந்த சைடு வந்து பிளெயினாக இருக்கும், ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னம்மா கையிடு தலை நில்லு. இது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து விடணும். ஸோ இதை வந்து இப்போது அந்த ஹோல்ஸில் டைட்டாக இப்படி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிக்குள்ளே வந்து விட்டாச்சு. உங்களுக்கு அந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேனோட எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா குத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து ஒயரோட லென்த்தை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். 20 லிட்டர் கேனுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே நல்லா எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு போகும். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எப்படி மொபைல்லாம் வந்து சார்ஜர் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு இப்படியே வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இதில் சார்ஜ் இல்லைன்னா மட்டும் நீங்கள் இந்த ப்ளக் பாயிண்ட்டை வச்சு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எனக்கு சார்ஜர் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். சுவிட்ச் போட்டுட்டேன், இந்த மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சார்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போட தேவையில்லை, இந்த ஒயர் கனெக்ஷன் கூட தேவையில்லை, சும்மா இது மட்டும் நீங்கள் வச்சுக்கினாலே போதும். இப்போ நம்ம தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மேலே நமக்கு இந்த ஆன் ஆஃப் பட்டன் சொன்னேன் இல்லையா, இங்கே கொடுத்துருப்பாங்க ஆன் ஆஃப் பட்டன். அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். திருப்பி நான் ஆஃப் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். சவுண்டு வரும், ரொம்ப ஹெவியெல்லாம் சவுண்டு வராது, லைட்டான சவுண்டு தான். ஜஸ்ட் மேலே இப்படி ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு சொம்பு டம்ளர் வச்சிங்கன்னா சூப்பராக தண்ணி வருது. அவ்வளோதான், தண்ணி வந்து பிடிச்சாச்சு. நான் உங்களுக்கு இந்த சவுண்டு வந்து எப்படி வரும்னு சொல்லி காமிக்கிறேன். ரொம்ப ஹெவியெல்லாம் சவுண்ட் இல்லை, நம்ம மிக்ஸி அரைக்கிறோம் இல்லையா, அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக சவுண்டு வருது. கரெக்டாக இதை விட்டு நீங்கள் சார்ஜ் மட்டும் கரெக்டாக வந்து போட்டு வச்சுக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப ஃபிட் பண்ணணும் அப்போல்லாம் கிடையாது, சும்மா இப்படி வச்சு நீங்கள் இப்படி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்படி வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாமல் தான் நான் வாங்கினேன். ரிவ்யூஸ் பார்த்தேன், பட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. பட் வாங்கினதுக்கப்புறம் ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு இந்த ப்ராடக்ட்டில். காசு இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு ஹாப்பி. என்னோட ரேட் வந்து 755. அப்படியே ஷாக் ஆகிட்டிங்களா? அவ்வளோலாம் ஆகாதீங்க. இது வந்து மேனுவலும் இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் வந்து மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டே இருக்கணும், உங்களுக்கு கீழே தண்ணி வரும். கை எடுத்திங்கன்னா தண்ணி ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி மேனுவலும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து சார்ஜர் பட் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நமக்கு ரேட் ஜாஸ்தி. 1200 வரைக்கும் ரேட் கூட இருக்குது. பட் நல்ல ரேட்டில் நல்ல பிராண்டடாக நல்லதாக வந்து பார்த்து வாங்குங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் சார்ஜ் போட்டு நான் லைட் எழுதி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பின்னாடி வந்து டேட்டா வோல்டேஜ் எவ்வளோ செலவாகும், அந்த மாதிரி பேட்டரியில் என்ன பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து நம்பி வாங்கலாம், யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஆர்டர் பண்ணோன்னே வந்து உங்கள் விஷயத்தை கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு எப்படி ரொம்ப குழப்பத்தோடு இது வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேடி குழப்பப்பட்டுட்டு வாங்கினோ, அந்த மாதிரி இனி யாரும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெளிவான கிளாரிட்டியோட வாங்குங்க அப்படின்றக்காக வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து கேளுங்க. லிங்க்ஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன். ரொம்ப ஹெவி சவுண்ட் கிடையாது, டெஃபினட்டாக நம்மளோட மிக்ஸி சவுண்டை விட ரொம்ப ரொம்ப கம்மி சவுண்டு தான் வருது. நான் சவுண்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நான் டீட்டெயிலாக கேட்டினா சவுண்ட் நல்லா கிளியராக கேட்கும். ஸோ ஐ எம் ரியலி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஒயரோட லென்த்து எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ see you soon in next video. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.